செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் முன்பதிவு இருமடங்காக அதிகரித்திருப்பதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் முன்பதிவு இருமடங்காக அதிகரித்திருப்பதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வணிக சிலிண்டர் பயன்பாடு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஹோட்டல் உரிமையாளர்கள் கடைகளை நடத்துவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் நீடித்து வரும் நிலையில் வணிக சிலிண்டர் பயன்பாடு தட்டுப்பாடு ஏற்படும் என்று கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் முன்பதிவு இருமடங்கு அதிகரித்திருப்பதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பெங்களூருவில் உள்ள உணவகங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடுகளானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக டொமஸ்டிக் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் எந்த அளவுக்கும் தட்டுப்பாடு கிடையாது என சிலிண்டர் எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் இப்படி அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு தயக்கமும் ஒரு பீதியும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21 நாட்களாக இருந்த பதிவு செய்யக்கூடிய காலத்தை 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தங்களுக்கு சிலிண்டர் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பொதுமக்கள் தங்களது புக்கிங்களை அதிகப்படுத்த துவங்கியிருக்கிறார்கள். வழக்கமாக கோவையில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களுக்கு நாளொன்றுக்கு 300 முதல் 400 வரை மட்டுமே புக்கிங்கள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றும் இன்றும் அந்த புக்கிங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புக்கிங்களானது வழக்கமாக 400 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிலையில் அது அப்படியே 100% வரை உயர்ந்து தற்பொழுது கடந்த 2 தினங்களாக 800 எண்ணிக்கையில் வரை இந்த புக்கிங்கள் செய்யப்பட்டு வருவதாக சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக வழக்கமாக விநியோகம் செய்யக்கூடிய நேரத்தை விட சற்று காலதாமதம் ஏற்படுவதாகவும் ஏராளமான புக்கிங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து செய்யப்பட்டு வருவதன் காரணமாக அதை அந்த புக்கிங் செய்யப்பட்டவர்களுக்கு சிலிண்டர் விநியோகம் செய்வதிலும் தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே கோவையை பொறுத்தவரை கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு உணவகங்களில் தற்பொழுது அந்த மெனுக்களானது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல்களில் சுமார் 300 முதல் 350 வகையான உணவு வகைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த எண்ணிக்கையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100 எண்ணிக்கையிலான உணவு வகைகள் மட்டுமே தற்பொழுது கிடைக்கும் எனவும் அந்த 350 வகையான உணவு வகைகளில் பொரிப்பது மற்றும் சைனீஸ் வகைகள் உள்ளிட்ட உணவு வகைகள் முழுமையாக தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளை இங்கே ஹோட்டலில் இருக்கக்கூடிய வாசலிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான சில உணவுப் பொருட்கள் மட்டுமே வழங்கக்கூடிய வகையில் உணவு பட்டியல் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைப்பதிலும் தொடர்ச்சியாக தட்டுப்பாடு நிலவிக் கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த ஹோட்டல்கள் இதேபோல வழக்கமாக இயங்கக்கூடிய அளவில் இயங்க முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஹோட்டல்கள் சங்கத்தினர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதேபோல சிறிய ஹோட்டல்கள் உள்ளிட்டவற்றிலும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக புக்கிங் செய்யக்கூடிய பகுதிகளில் வழக்கமாக ஒரு சிலிண்டர் புக் செய்தால் உடனடியாக கிடைக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த சிலிண்டர்கள் கிடைக்காத ஒரு சூழல் தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஹோட்டலினுடைய மேலாளர் நம்முடைய இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார், என்ன மாதிரியான சிலிண்டர்கள் கிடைக்கிறது, எவ்வளவு கிடைக்கும்? கொஞ்சம் சார், மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஒரு ஈவினிங் ஆகும் சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது, என்னெல்லாம் குறைச்சிருக்கு? இப்போதைக்கு மார்னிங் எல்லாமே இருக்குது சார். 10 மணிக்கு மேலே தோசை ஐட்டம்னு க்ளோஸ் பண்ணுறோம். தோசை பூரி க்ளோஸ் பண்ணுறோம். மற்றது எல்லாமே இருக்குது. மாலை நேரத்தில் என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம்? பணியாரம், ஆப்பம், இடியாப்பம், சைனீஸ் ஐட்டம் இந்த மாதிரி ரன்னிங் இருக்குது தான் க்ளோஸ் பண்ணுறோம். மற்ற ஐட்டம்லாம் ரன்னிங்கில் இருக்குது சார். தோசை ஐட்டம் இருக்கும், பணியாரம் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம் சார். பணியாரம், சைனீஸ் ஐட்டம், பூரி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம் சார். தற்பொழுது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்தான ஆலோசனைகளும் தற்பொழுது உணவகத்தினுடைய உரிமையாளர்களும் உணவக சங்கத்தினரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் உணவுப் பொருட்களுடைய அளவுகள் மற்றும் இந்த எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, கேஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நேராக தொடர்ச்சியாக சிலிண்டர்கள் தொடர்ச்சியாக தட்டுப்பாடு வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்த ஆலோசனைகளும் ஹோட்டல் நிர்வாகத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறிய
முக்கிய ஹோட்டல்களில் இதோட சிலிண்டர்கள் முழுமையாக கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் அவர்கள் தங்களது கடைகளை தொடர்ச்சியாக இயக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பது ஹோட்டல் உரிமையாளர்களது கோரிக்கையாக இருக்கிறது. குருசாமி, ஒரு சில உணவு வெரைட்டிஸ்லாம் குறைக்க இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. பணியாரம் போன்ற உணவு வகைகளை குறைக்கவிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அங்கு விநியோகஸ்தர்கள் எவ்வளவு கையிருப்பில் சிலிண்டர்கள் இருப்பதா தகவல்கள் தெரிவிக்கிறாங்க? ஒவ்வொரு ஹோட்டல்களை பொறுத்த வகையிலும் அவர்கள் தங்களது நிர்வாகத்தினுடைய வசதிக்கேற்றபடி 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர்களை கையிருப்பில் வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் இடையில் அது மாறுபடும். தற்பொழுது கடந்த 2 தினங்களாகவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுடைய வரத்து மிகவும் குறைந்திருப்பதன் காரணமாக தங்கள் கையிருப்பு அனைத்தும் கையிருப்பில் இருக்கக்கூடிய சிலிண்டர்களை மட்டுமே வைத்து பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கிறார்கள். சிலிண்டர்கள் முழுமையாக புக் செய்தாலும் அது கிடைப்பதில் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு இருக்கிறது. 10 சிலிண்டர்கள் புக் செய்யக்கூடிய பட்சத்தில் 2 அல்லது 3 சிலிண்டர்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஹோட்டல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலை தொடரக்கூடிய பட்சத்தில் அவர்கள் தங்களது புரொடக்ஷனை என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் தயாரிப்பதோ அதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஸ்டீம் மூலமாக தயாரிக்கக்கூடிய உணவு வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேஸ் மூலம் தயாரிக்கக்கூடிய வகையிலான உணவுப் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக இந்த தட்டுப்பாடு நிலவக்கூடிய பட்சத்தில் முழுமையாக இந்த உற்பத்தி இந்த ஹோட்டலில் உணவு வகைகள் தயாரிப்பது என்பது ஒரு நெருக்கடியான ஒரு சூழலானது நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்படும் எனவும் ஹோட்டல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குருசாமி, தற்போது விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்து முன்பதிவு அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கிறதா சொல்றாங்க. 2 மடங்காகவே அதிகரித்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாட்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டரை விநியோகிக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது? வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களை பொறுத்தவரை பொதுமக்கள் எந்த விதமான அச்சமும் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு தகவலை விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கிறார்கள். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் மட்டுமே தட்டுப்பாடும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுக்கு மட்டுமே நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவும் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடுகள் தற்பொழுது வரை இல்லை என்ற ஒரு கருத்தையும் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக ஒரு பேனிக்காக இந்த புக்கிங் செய்யக்கூடிய எண்ணிக்கையானது அதிகம். குருசாமி, நீங்க இணைப்பில் இருந்த தொடர்ந்து பேசலாம். நம்முடைய தொலைபேசி வாயிலாக பொருளாதார நிபுணர் திரு ஆத்ரேயா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள்லாம் விநியோகஸ்தர்கள் 2 மடங்காக புக் செய்யறாங்க தேவைப்படுவோர் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறார்கள். பெங்களூர்ல ஏற்கனவே பார்த்தோம்னா உணவகங்கள்லாம் மூடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம மாநிலத்திலையும் சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட மாநிலங்களையும் குறைந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் முழுமையாகவே நிறுத்தி இருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமா இதனுடைய தாக்கம் எப்படி சார் இருக்கும்? நுகர்வோருடைய ரியாக்ஷன் ஒண்ணு, அவங்க அடுத்தடுத்து இன்னும் பிரச்சனை தீவிரமாக கிடைக்காது, அட்வான்ஸாக புக் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கு. நம்மள்கிட்ட ஸ்டாக் பொசிஷன்ங்கிறதுலாம் இன்னும் நமக்கு முழுமையாக பகிரப்படலை. ஸோ நம்ம பொசிஷன் என்ன நமக்கு தெரியல, அதில் அறுதிக்கிட்டு சொல்ல முடியல. பட் இது பிரதானமாக பேனிக் என்று இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்திருக்கின்ற யுத்தம் தொடருமானால் அந்த ஹோர்முஸ் துறைமுகம் அடைக்கப்பட்டு அது போன்ற விஷயங்கள் பிறகு நம்ம சப்ளைஸ் உறுதிப்படுத்திக்கல. இது வரைக்கும் ரஷ்யா ஒரு அமௌண்ட் பெறலாம்னு சொல்லியிருக்கு, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஆயில் பெறலாம்னு சொல்லியிருக்கு. பட் அது அமெரிக்கா பர்மிஷன் எல்லாம் ரொம்ப பேசப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பிளானிங் பண்ணியிருக்கோம் என்பது பற்றி அரசாங்கம் இன்னும் வெளியாக நம்மோட பகிர்ந்தாதான் நம்ம அறுதிக்கிட்டு சொல்ல முடியும். பட் தற்போது நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்களில் இந்த பேனிக் என்பது தொடரும். நீங்க என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் ஸ்டாக் பொசிஷன் உட்பட தெரிஞ்சாலும் ஜனங்க கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ இது நிலைமை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை இம்மீடியட்டா. யுத்தமும் தொடருது, அதனால ஒரு சிக்கலான சூழல் நம்ம இருக்கிறோம். சார், ஏற்கனவே வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரும் சரி வணிக பயன்பாட்டு சிலிண்டரும் சரி விலை ஏற்றப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முன்னதாக. இப்படி தட்டுப்பாடு அதிகரிக்கிறது அப்படின்னு தெரிகிற பட்சத்துல மேலும் விலை உயரக்கூடுமா? இல்ல, அதாவது விலை ஃபார்முலா ஏற்றா கூட
ஒரு பிளாக் மார்க்கெட் டைப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து என்னோட நண்பர் போட்டிருக்காரு, அதாவது புக் பண்ணிருக்கிறாரு சிலிண்டர் பெங்களூர்ல. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வரக்கூடிய வந்து ஒரு வாரம் 10 நாள் வரல. அப்போ வந்து அவர் டிரைவருக்கு என்ன செய்தி சொல்றாங்கன்னா, டெலிவரி பாய் வந்து கொஞ்சம் காசு கொடுத்தா இது பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க்கெட் எமர்ஜ் ஆகுது அங்கங்க. அப்படின்னா அது நடக்கும்ல, எல்லாரும் டெஸ்பரேட்டா இருப்பாங்க. அது அதனால நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு செயற்கையான விலை, அரசு அறிவித்த விலை உயர்வோடு மேலும் ஒரு செயற்கையான கருப்பு சந்தை விலை உயர்வும் அடுத்தடுத்த நாட்கள்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு பேனிக் செல்லிங்கை தவிர்க்கிறதுக்கு ஒன்றிய அரசு உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும், வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம், பிரச்சனை இல்லை என்று ஒரு நம்பிக்கை ஊட்டணும்ல. அதனால அது இல்லை. இப்போ இன்னொன்று பயன்படுத்தி இடைத்தரகர்கள் நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு கூடுதலாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊரில் அந்த மாதிரி அப்படிப்பட்ட செயல்களை தடுக்கிறதுக்கான ஒரு உறுதியான உத்தரவாதமான ஏற்பாடு இல்லைங்கிறதும் ஒரு ஃபேக்ட் தான். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆத்ரேயா சார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கையிருப்பில் இருப்பதாக தமிழக அரசு உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த 3 வாரங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில கேஸ் சிலிண்டர் கையிருப்பு இருப்பதாகவும், ஆனாலும் நேற்று தலைமைச் செயலாளர் தலைமையில கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எவ்வளவு கையிருப்பு உள்ளது என்பது குறித்தெல்லாம் நேற்று தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த தகவல்களை இன்றைக்கு முதலமைச்சரிடம் எடுத்து சென்று முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாட்டில் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது, எவ்வளவு எத்தனை நாள் சமாளிக்கலாம் என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று முதலமைச்சருடைய ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக இந்த சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுத இருக்கிறார். மேலும் இன்றைக்கு முதலமைச்சரை வணிகர் சங்கங்களுடைய பல்வேறு நிர்வாகிகள் இது தொடர்பாகவும் முதலமைச்சர் நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல இந்த சமையல் அதாவது கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அடுத்த 3 வாரங்களுக்கு இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வகையிலும், அதே போல கமர்ஷியல் சிலிண்டர்ஸும் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பதற்கு ஏதுவாக இந்த 3 வாரங்களுக்கு ஏதுவாக கையிருப்பு இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் முதலமைச்சர் கொண்டு போய் செல்ல இருக்கிறாங்க. 3 வாரங்களுக்கு எவ்வித தடையும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசுக்கு உடனடியாக இது தொடர்பாக கடிதம் எழுத இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுமார் 11:30 மணி அளவில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.